பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீத புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருளை வெளிச்சமாக்குவா அப்படின்று. இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு ஒரு இருளான வாழ்க்கையில தள்ளப்பட்டார்கள். அவர்கள் இருண்ட ஒரு வாழ்க்கையில வாழ்கிற வாழ்க்கையே வேண்டாம், நம்ம எப்படி இங்கிருந்து அழிந்து போனால் பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஒரு பாரங்கள், ஒரு போராட்டங்கள், இருளான ஒரு வாழ்க்கைகள் அவர்களை துன்புறுத்தினதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுடைய அழுகையின் சத்தத்தை, அவர்களுடைய கூக்குரலை கேட்டு என்ன பண்ணாராம், அவர் இறங்கி வந்து அவருடைய இருளை வெளிச்சமாக மாற்றினாராம். அவங்களுடைய முகத்தில் ஒரு சந்தோஷம், அவங்களுடைய முகத்தில் காணப்பட்ட துக்கங்கள் சந்தோஷமாக மாறினது. அவங்க இருண்ட வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு, 10-11 விதமான அற்புத அதிசயங்களை எகிப்தில் நடத்தி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கிருந்து அவர் மீட்டு அவர் கானானுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொல்றாரு, உன் இருளை அவர் வெளிச்சம் ஆக்குவார். நம்ம இருண்டு கிடக்கிறோம், சோர்ந்து கிடக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், இல்லை கடன் பிரச்சனையில் விழுந்து கிடக்கிறோன்னு சொல்றியா, இல்லை படிப்பு ஏறுறன்னு சொல்றியா, இல்லை வரப்போகிற ஃபைனல் எக்ஸாமில் நான் என்ன பண்ண போறேன்னு நினைக்கிறியா? வாலிப பிள்ளைகளே, கர்த்தர் சொல்றாரு, உன்னை வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவார். கர்த்தர் வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வந்து உன்னை அதிசயமாய் நிறுத்துவாரு, அற்புதம் நடத்துவாரு. கர்த்தர் நாமத்துக்கே மகிமை. ஆமீன்.